Hi students. So laws of motion chapter la ulla multiple choice questions ipo nama paaka porom. First question பாத்தீங்கன்னாக்க IIT JEE entrance la கேட்கப்பட்ட ஒரு question கேட்டிருக்காங்க நம்ம டெக்ஸ்ட் புக்ல. அதல ஸ்டாண்டர்டான போர்ஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. An object of mass m held against a vertical wall by applying a horizontal force F is shown below. இந்த பிக்சர்ல m ங்கற ஒரு மாஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டைப் நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்படி வெர்டிகலா இந்த வால் இதுல வச்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஹரிசான்டல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறேன். இட் இஸ் ஹெல்ட் அகைன்ஸ்ட் a wall அப்படினா அது ரெஸ்ட்ல இருக்குது. அப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இந்த மாஸ் வந்து சுவத்தோட ஒட்டிட்டு இருக்குது. புரியுதா? So it is held against a vertical wall. The maximum value of the force F is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் விழாம இருக்கணும்னா சோ என்ன கேட்டிருக்காங்க? The maximum value of force கேட்டிருக்காங்க. இப்போ இதுல படத்தை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும், என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நம்ம எந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் சுவத்தோட ஒட்டி வச்சிருக்கிறோம். ஒட்டி வச்சிட்டு ஃபோர்ஸ் F அப்ளை பண்றோம் இல்லையா? அது கம்மியா இருக்கலாம் இல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம் இல்லையா? எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது சுவத்துல இருந்து from the wall there will be an reaction, normal reaction force வந்து இப்ப இந்த படத்துல வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. புரியுதா எல்லாத்துக்கும்? என்னங்கிறது நார்மல் ரியாக்ஷன். இப்ப நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து நம்ம தர மேல இப்படி வச்சோம்னா வெயிட் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணும். நார்மல் ரியாக்ஷன் வெர்டிகலி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும், அப்வர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல இப்படி வைக்கும்போது நார்மல் டு த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் ஆக்ட் பண்ணும். அதே பாணியில போனீங்கன்னா இப்ப வெர்டிகல் வால் இருக்கு இல்லையா? வால் இப்ப தரையில ஹரிசாண்டலா இருந்தா நார்மல் ரியாக்ஷனோட டைரக்ஷன் பாருங்க அப்வர்ட். இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல இருந்தா பாருங்க, இது உங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டைரக்ஷன்ல நார்மல் ரியாக்ஷன். அப்புறம் நம்ம வெர்டிகலா வச்சிருந்தோம்னா நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது. நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. வெயிட் வந்து mg வந்து டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நார்மல் ரியாக்ஷன் இப்படின்னு எடுத்துக்க கூடாது. நார்மல் ரியாக்ஷன் வந்து இப்ப வெயிட் இப்ப mg வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அப்புறம் நார்மல் ரியாக்ஷன் வந்து இப்படி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. புரியுதா? அப்ப வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது? mg டவுன்வர்ட்ஸ். நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் பண்ணுது. அப்ளைடு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப மூணு ஃபோர்ஸோட டைரக்ஷனை புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அதே மாதிரி நார்மல் ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால இந்த இடத்துல வந்து the normal reaction magnitude of the normal reaction is equal to the applied external force. இத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ frictional force வரப்போகுது இந்த இடத்துல. frictional force எப்பவுமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து ஒரு சர்ஃபேஸ் மேல வைக்கிறோம்னா இந்த சர்ஃபேஸுக்கு நடுவுல ரெண்டுக்கு நடுவுல உள்ள கான்டாக்ட் இருக்குல்ல, அதனால தான் frictional force வருது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கிறதுனால இங்க frictional force வந்து அப்வர்டா இருக்கும். ஏன்னா வெயிட் வந்து டவுன்வர்டா இருக்கிறதுனால frictional force வந்து இதுதான் F ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். Fsங்கிறது என்ன இங்க பாருங்க, இது வந்து Fs. ஓகேவா? இப்ப Fsங்கிறது வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். புரியுதா? இந்த Fs ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்குல்ல, mu s, coefficient of static friction into n. ஓகேவா? into n normal reaction. இதுதான் maximum value of the frictional force static frictionல. ஏன்னா body is staticனா it is not moving, it is at rest. அப்ப இதுதான் நம்மளுக்கு அதாவது key point. இந்த சம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன knowledge தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, the force of static friction is equal to coefficient of static friction into the normal reaction. இப்போ இந்த நார்மல் ரியாக்ஷன் என்னுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? அப்ளைடு ஃபோர்ஸ் F சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் இல்லையா? ஓகேவா?
அப்ப இங்க n க்கு பதிலா F substitute பண்ண போறோம். where F is the applied force. அப்ப this is also equal to what? mu s times F. ரைட்டா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க படத்துல. mgங்கிற ஃபோர்ஸ் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸா ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. Fsங்கிற ஃபோர்ஸ் வந்து வெர்டிகலி அப்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆக்ட் பண்ணும்போது பாடி ரெஸ்ட்ல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் வெயிட் ஆஃப் த பாடியும் ஈக்குவல். மேக்னிடியூட்ல ஈக்குவலா இருக்கு, டைரக்ஷன்ல ஆப்போசிட்டா இருக்குது. அதனால இங்க நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க Fs ஓகேவா, Fs is equal to mg. mgன்னு எழுதிட்டேன். சரி, இப்போ Fs க்கு பதிலா நம்ம mu s into n போடலாம், இல்ல mu s into f போடலாம் இல்லையா? mu s into f. அப்போ இந்த Fs க்கு பதிலா நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து mu s into f is equal to mg போட்டாச்சா? அப்போ f னா என்ன? applied force. Therefore what is F is equal to mg, okay, divided by mu s. ஓகேவா? அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் mu s ஓட வேல்யூ எப்பவுமே less than 1 அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப since the value of mu s is less than 1, டினாமினேட்டர்ல இருக்கிற குவாண்டிட்டி வந்து less than 1 ஆக இருந்தால் அப்ப இது mg விட கிரேட்டரா தான இருக்க முடியும். left hand side F force, F must be what? Greater than mg. okay, therefore this F is greater than mg. அப்ப நமக்கு applied force வந்து mg விட அதிகமா இருக்கணும். அப்ப இதுல எந்த ஆப்ஷன் பா கரெக்ட்? C தான, ஆப்ஷன் C தான கரெக்ட். புரியுதா? அப்ப the maximum value of the force F must be greater than mg. understand? So option C, okay, option C is the answer. So this is option C is the answer. புரிஞ்சுக்கிட்டீங்களா? Okay, fine.